காலையிலே தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கடந்த 9 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலும் கிருபையாய் கொண்டு வந்து நீர் இருக்கிற நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து அநேக காரியங்களை வாழ்க்கையில செய்து இதுவரை ஜீவனோடு கூட வைத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம அவன் வாக்கை நம்பி அவர் செய்கிற காரியத்தை நம்பி அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு வசனத்தை நமக்கு ஒரு வாக்குத்தத்தமை கொடுக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை 33வது அதிகாரத்தில் ஒரு 14வது வசனத்தை வாசிக்கலாமே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்துல, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே போன மாசம் சொன்ன வாக்குத்தத்தை யாத்திரை ஞாபகம் இருக்கு. ஏசாயா 40:30 என்னது? காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி போன மாதத்தில் பார்த்து. எத்தனை பேர் சுதந்திரமா மாத்தினீங்க தெரியாது. சும்மா வாக்குத்தத்தமா கேட்டு போனீங்களா இல்லை அந்த மாதத்துல சுதந்திரிச்சீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் சொல்லுகிற வாக்கு கண்டிப்பா அந்த மாதத்தில் நிறைவேறும். ஹல்லேலூயா. சோர்வுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் சொன்னா உங்க வாழ்க்கையிலே அது நடந்திருக்கும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே என்னது, நம்ம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதன்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஆனா இந்த மாதத்திலும் அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அங்கே மோசேயோடு உடன்படிக்கை பண்ணது போல இந்த நாளிலும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என்னது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எந்த சூழ்நிலையில அவர் சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் பண்ணி தன்னுடைய தேவனை அந்த 10 கற்பனைகள் வாங்கிறதுக்காக மோசே மலைக்கு போயிடுவார். போயிட்டு வரமனையும் ஆரோன் என்ன பண்ணுவார்னா, இருக்கிற பொண்களை எல்லாம் வாங்கி அங்க இருக்கிற எல்லாம் இது வாங்கி ஒரு கன்றுக்குட்டி உண்டு பண்ணி, இதுதான் உங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி அங்கே சொன்னதுக்கப்புறம் ஆண்டவருக்கு கோபம் வந்து கீழே வந்து கற்கனை போட்டு உடைச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் போட்டு திட்டு என்ன பண்ணுவார்னா, உங்கள் ஜனங்கள் எல்லாம் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை ரொம்ப ஒடுக்கி நடத்தி கொண்டே இருப்பார். அந்த சூழ்நிலை தான் மோசே ரொம்ப நெருக்கப்பட்டு அவர் சொல்றாரு, இளைப்பாறுதலே இல்லாம அங்க ஓடி இங்க ஓடி ஜனங்களுக்காக எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் ரொம்ப சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சொல்றீங்க, இந்த ஜனங்களை அங்கிருந்து கூட்டி வந்தீங்களே, இவங்க தவறு செய்வதெல்லாம் இயல்புதான், தவறு செய்துட்டாங்க, ஆனா இவங்களை அழிச்சு போட வேண்டிய சொல்றீங்களே, அழிக்காதீங்க, அப்படியே அப்படி அழிக்கிறதா அந்த என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தை எடுத்து போடுங்க சொல்லி தேவன சமூகத்தில் திறப்பில நின்று அந்த ஜனங்களுக்காய் மன்றாடி அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவர், என் இப்ப எப்படி கூட்டிட்டு போறது, என்ன பண்ணுவேன் சொல்லி அவர் ரொம்ப புலம்புவார். அப்பதான் ஆண்டு சொல்லுவாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போலத்தான் அநேக நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, தேவனுடைய சமூகத்தில் அவர் பிரியப்படாத காரியங்களை நம்ம செய்து தவறுகளை செய்யும் போது கர்த்தர் நம்ம மேலே கோவப்பட்டு சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா, எரிச்சலோடு கூட சில காரியங்களை அனுமதித்து இருப்பார். அப்ப தேவ சமூகத்தில் மோசே அவர்களுக்காக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொண்டு கொடுத்தீங்களே, நான் நடத்தும்படியா கொண்டு கொடுத்தீங்களே, என்னை கொண்டு போய் செல்லு. இதுலயே வசனத்தை வாசிக்கலாம். 32வது அதிகாரத்தில் 39 வாசிங்க. 39 சரி 33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை 32 வாசிங்க. 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுதும் நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. நான் சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு உன்னை
எதுக்கு அழைச்சிருக்க அப்படின்னா என் ஜனங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாய். நீ திறப்பில் நிற்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்லுவார். தவறு செய்த ஜனங்களுக்காய் பரிந்து பேசி மோசே என்ன பண்றாருன்னா வழி நடத்தி போற. ஆண்டவரே, என்னுடைய பேரை கிறுக்கி போறத போட்டிருக்கேன், ஜனங்களை அழிக்க கூடாது என்று சொல்லி திறப்பில் நின்றதுனால கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதும் நான் உனக்கு சொல்லும் இடத்துக்கு இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணி அவர் அங்கே அழைத்து கொண்டு போறார். அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆமா, அங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக போய் ஒரு தூதனை அனுப்புவேன். அவர் வந்து கானானை சுதந்தரிக்க முடியாதபடி உங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஏபுயர், எபூசியர், எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர் எல்லாரும் என்ன பண்ணுவேன்னா அழிச்சு உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி உங்களை அந்த கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி 2வது அங்கிருந்து தொடங்குகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் செய்யும் போது, சில தடுமாற்றங்கள் வரும்போது நம்ம செய்கிற தவறுகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா திரும்ப வணைகிற தேவன். அதனால தான் சொல்றாரு, அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா உன்னுடைய எல்லா அது 37 வசனம் வாசிங்களேன். 37 சரி 7 வசனம் 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து. 33:7 வாசிங்க. 33:7 வாசிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறமான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா ஆசரிப்பு கூடாரத்தை அங்கிருந்து பெயர்த்து அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை பாளையத்துக்கு புறம்பே போட்டு அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு அங்கே அனுதினமும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க போய் தழுது கொண்டு வந்தார். யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடத்துக்கு போவார்கள். அப்புறம் 8 மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். 13 வாசிக்கலாம். 13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். நம்முடைய ஜாதிகள் இந்த பாவங்கள் பண்ணிட்டாங்க, ஆனா இவங்க மேல நீங்க கோபப்படாதீங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க மன்னிச்சு இந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் என்று ஜனங்கள் என்று நினைத்தருளும் என்று சொல்லி அங்க மன்றாடுகிறார். இந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் சமூகத்திலிருந்து விலக்கி நினைச்ச ஜனங்களுக்காய் மன்றாடி சொல்றாரு, இந்த ஜனங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. நாம் அந்த மன்றாடி சொல்லுவதனால அந்த கோபத்தெல்லாம் கர்த்தர் நீக்கிட்டு இவருக்கு ஒரு புதிய கிருபை என்னன்னா உன்னுடைய எல்லா அந்த பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன் திரும்பவும் அந்த கானான் நோக்கி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணித்தான் இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. அதுல 33:14 வாசிக்கலாம். 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இப்படி உபத்திரவப்படுத்தி நடத்தின நாட்களில ஆண்டவரே ரொம்ப நெருக்கம். ஏன்னா அவங்க பாவம் செய்து தவறு செய்தனால மோசேயாலும் நிற்க முடியல, அந்த ஜனங்களாலும் நிற்க முடியல. கர்த்தர் சமூகத்துல போராடி ஜெபம் பண்ணனால அவர் சொல்றாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுவரை ஓடி நாம் சில தவறுகளை செய்து தேவனுக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளை சொல்றார், திரும்ப ஆண்டவர் சொல்றது வரும்போது அவர் இளைப்பாறுதல் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறார் 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஏன்னா சமூகம் இல்லாம அங்க போனா
தவறுகள் செய்து விடுவோம். உம் சமூகம் இல்லாம போனா நாங்கள் தவறு செய்து உலகத்தின் பிள்ளைகளாய் மாறி விடுவோம். அதனால எங்களுக்கு முன்பாக உம் சமூகம் செல்லட்டும் ஆண்டவரே என்று சொல்லி மோசே அங்கே தேவனை பார்த்து திறப்பில் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டே, நீ ஜெபம் பண்றதுனால அவர் மனதிறங்கி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அங்க வாக்கு பண்ணுகிறார். 14 வசனம் தொடர்ந்து வாசிக்க. 14. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீர், என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி அங்கே தேவ சமூகத்திலே அவன் தேவனை நோக்கி பார்த்து மன்றாடுகிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்ப அடுத்த வசனம் வாசிக்க. 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா, நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா. அவன் பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்கூட வர்றத எப்படி நாங்க பார்க்கிறது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. இப்படி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார்ல, இப்படி செல்லுறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா, அங்கே நீ எங்களோட வருவதனால் எப்படி ஜனங்கள் எல்லாம் பார்த்து புரிந்து கொள்வார்கள், எப்படி நீங்க என்னோட இருக்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி செல்லும் போது என்ன நடக்கும்னா, நீர் எங்களோடு எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதற்கு எதினால் அறியப்படும்னா, மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது நீர் எங்களோடு வருவதனால் அவர்கள் கண்களிலே பயம் உண்டாகும், அவர்கள் நம்மை எதிர்த்து நிற்பதில்லை, அவர்கள் நம்முடைய நம்மை எதிர்த்து வரமாட்டாங்க, நமக்கு விரோதமாக வந்தால் அவங்க முடிச்சு போயிடுவாங்க. அதனால ஆண்டவரே உம் சமூகம் எங்களுக்கு முன்பாய் வருவதாக என்று சொல்லி அங்கே ஜெபம் பண்றார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க வராட்டினா நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம், நீங்க எங்க கூட வராவிட்டா நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகவே மாட்டேன்னு சொல்லி அங்கே சொல்றாரு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 16 வசிக்கலாம். 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா, நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும், இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். நாங்களும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். ஆமா, என்று விளங்கும் அல்லவா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எதற்காய் கர்த்தாவே கிருபை கிடைச்சது அப்படின்னா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஏன் நம்ம ஆண்டவரே என் கூடயே நீங்க வரணும், ஏன் மற்ற ஜனங்களை போல் இல்லாதபடிக்கு என் கூடயே நீங்க வரணும்னு சொல்லி சொல்றோம்னா, அவரை நம்பி வந்திருக்கிற, அவர் அழைத்த ஜனங்கள், அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனம். அதனால சில நேரங்களில் நம்ம தவறு செய்திருக்கலாம், சில நேரங்களில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம், இருந்தாலும் மனதிருக்கமுடைய தேவன் அவர், மனது உருக்கமுடைய தேவன் அவர், அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்ப அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். 13-14 வசனம் வாசிக்கலாம். 13-14. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர்தான் எகிப்திலிருந்து நம்மை கானானுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவன். அவர் வழியிலே நமக்கு சில மாற்றங்கள், சில தடுமாற்றங்கள் வரும்போது அவரை கோபப்படுத்தி இருப்போம், சில நேரங்களை துக்கப்படுத்தி இருப்போம், சில நேரங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போம். அவர் கோபப்படுவார். ஆனா அவர் சமூகத்தில் ஆண்டவரே செய்த தவறுகள் எல்லாம் மன்னிப்பீராக என்று சொல்லி மன்றாடும் போது அவர் மனதிறங்கக்கூடிய தெய்வம். மோசே அந்த திறப்பில் நின்று ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காய் திறப்பில் இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்தவர் சொல்றாரு. அந்த வசனத்தின்படி அவர் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. அதனால ஏன் ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று சொன்ன அடுத்த வசனம் வாசிக்க 15.
அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. அப்ப இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே சில நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இருந்தார்னா, கர்த்தர் நம்ம கூட வந்தார்னா, அவர் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னது போல தூதனை அனுப்பித்தான் எங்கிருந்து கானானுக்கு என்ன பண்றாரு, நீ அந்த ஜனங்களை அழைச்சு கொண்டு போன்னு சொல்லி ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி இருக்கிறார். அந்த தூதன் நமக்கு முன்னாடி கடந்து வருவார். கடந்து வரும்போது கர்த்தர் எல்லா வழிகளையும் நமக்கு உருவாக்கி நம்ம முன்னால போறத ஜனங்கள் பார்ப்பார்கள். எனக்கும் ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்னா, நீர் எங்களோடு கூட வருவதினால். அப்ப நீங்க எங்க கூட வரும்போது என்ன ஆண்டவரே நடக்கும் அப்படின்னா, கண்களிலே கிருபை கிடைக்கும். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் நமக்கு எதிர்க்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் கர்த்தர் பண்ணுவாரு, முறியடிச்சு அதம் பண்ணி இந்த நாளிலே இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை கரம் பிடித்து கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்துகிற காரியம் பெரிதா இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை கோபப்படுத்தாதபடிக்கு, கர்த்தரை முறுமுறுக்காதபடிக்கு, கர்த்தரை முழு மனதோடு கூட நம்பி கர்த்தர் சமூகத்தில் எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல அவர்கள் தாம கொஞ்சம் வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்ப மோசே என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் மலைக்கு போனார் ஆண்டவரோட பேசும்படியாய். அதுவரை வழி நடத்தி கொண்டு வந்த மோசே கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணும்படியாக தேவன் அழைத்தார்னு போனாங்க. கொஞ்ச நேரம் அந்த தலைமைத்துவம் இல்லாத போது, கொஞ்ச நேரம் வழிநடத்தக்கூடிய ஜனங்கள் இல்லாத போது தங்கள் இஷ்டத்தின்படியாய் வாழ, தங்களுடைய தீர்மானத்தின்படியாய் நடக்க யாரு, ஆரோனும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் மாறிவிட்டார்கள். அப்ப வழி நடத்தக்கூடிய ஜனங்கள் நமக்கு கர்த்தர் நமக்கு எது கொடுத்திருக்காருன்னா, வழி மாறாதபடி நம்மை நடத்தும்படியாய் வழி நடத்தும்படியாக சில வழி நடத்தக்கூடிய நபர்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்லுகிற பிரகாரமாய் நீங்க நடந்தா கர்த்தரோடு கூட நெருங்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். அதே போல கர்த்தருக்கு பிரியமான வழிகளை நம்ம கொஞ்சம் அவர் செய்யாம, அவர் வழி நடத்தக்கூடிய பிள்ளைகள் சொல்றபடி நீங்க செய்யாம நீங்க உங்க இஷ்டத்தின்படி செய்து பாருங்களேன், கோபப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள், தேவனை விட்டு தூரப்படுகிற. ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்படி பண்ணா பரவாயில்ல, இது என்ன அப்படிதான் பண்ணமா, இது தெரியாதா எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய அனுபவத்தை கூட இருக்கிற நபர்களை சொல்லுவார்கள். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. என்ன நடந்தது? மோசே சொல்லுகிற வழி இல்லாதபடிக்கு, மோசே கொஞ்ச நேரம் ஆலோசனை கொடுக்க இல்லாத போது தன் சுய வழிகளிலே மற்றவர்கள் சொல்லுகிற வழியிலே நடந்தார்கள். அதன் மூலமாய் தேவனுடைய கோபத்தையும் எரிச்சலையும் அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப வழி நடத்தக்கூடிய ஆட்கள், தேவனோடு கூட இணைக்கக்கூடிய ஆட்கள் நடத்துகிற விதங்களிலே நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் சொன்னா கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்து காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அனுமதித்து நடத்தி கொண்டே இருப்பார். இல்லாத போது நம்முடைய சுய இஷ்டத்தின்படியாக வாழும்போது சில கோபங்கள், சில பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். அதனால தான் சொல்றேன், ஆண்டவரே நான் உங்களோட இருக்கிறீங்கிறது எதனால அறிவேன் சொல்லி ஏன் மோசே திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா, இந்த ஜனங்களை விட்டு கர்த்தர் பிரிந்து போய் விட்டார். இனி நாங்க போகும்போது எங்களுக்கு வெற்றி கிடைக்காது. நீ நாங்க போகும்போது தவறு செய்துட்டு நாங்க திரும்ப போகும்போது எங்க வாழ்க்கையில உங்க சமூகம் முன்பு செல்லாவிட்டா எங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, எங்க வாழ்க்கை வெற்றி இருக்காது, நாங்கள் தோற்று போய் விடுவோம், நாங்கள் நஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். அதனால நீங்க உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் இந்த இடத்தை விட்டே போக மாட்டாண்டவரு அப்படின்னு சொல்லி மோசே அங்கே தேவ சமூகத்தில் மன்றாடுகிறான், கெஞ்சுறான். ஆண்டவரே எனக்கு உமது ஜனங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியில் ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயுடைய ஏன் அவ்வளவு தூரம் சொல்றாருன்னா, அவர் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டார். ஆண்டவர் நீங்க எங்க விட்டு எங்க மேல கோபமா இருக்கிறீங்க தெரியும், ஆனா அந்த கோபத்தோடயே நாங்க போக மாட்டோம். நீங்க என்னோட முன்னால கடந்து வாங்க, நீங்க என்னோட கூட நடந்து வாங்க, அப்பொழுது நான் முன்பாக நடந்து போவேன். அப்ப ஜனங்கள் எங்களை கண்டு பயப்படுவாங்களே தவிர நாங்களா போனா எங்களை மேற்கொண்டு விடுவார்கள், நாங்களா ஒரு காரியத்தை போனா நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம். ஆண்டவரே உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்வதாக. மோசே ஏன் அப்படி கேட்டார்னா, ஆண்டவருடைய சில வழிநடத்தல்கள் தவறாய் போனது நிமித்தம் மோசை விட்டு விலகி, மோசை வழிநடத்தல் இல்லாதனால சில உலகத்தின் ஆலோசனைகள் வந்து, கூட இருந்த நம்மளுடைய ஆலோசனைகள் வந்து தேவனை விட்டு பிரிந்த ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். அதனால் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள்
அதாவது சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் மோசேயோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதனால 14 வசனம் வாசிக்கலாமே, 33:14. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். 14 அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமூகத்தை விட்டு போகும்போது ஏன் பயப்பட்டாங்க அப்படின்னா, நான் உனக்கு மோசேயுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சமாதான வாழ்க்கையே இல்லை. இருக்கிறாரு, ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரு, பகுதியில் போய் கைவிட்ட மாதிரி அங்க போறதா இங்க போறதா வனாந்தரத்துல தடுமாறி கொண்டிருக்கிறார். அவரை தான் நம்பி வந்தாங்க. ஆனா அவர் தவறு பண்ணல. ஆனா தவறு செய்த ஜனங்கள் நிமித்தம் இவருக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அவர் சொல்றாரு, இளைப்பாறுதலே இல்லை, ஒரே டென்ஷன். ஆண்டவர் அவங்களை நினைச்சா டென்ஷன், இவங்களை நினைச்சா டென்ஷன், இவங்களை கொண்டு போடுவாரோ, இவங்க இப்படி போயிட்டாங்களே, நல்லா இருக்கக்கூடிய குறைஞ்ச ஜனங்கள் இருக்காங்களே, ஆரோடு இப்படி மோசமா வழி நடத்திட்டானே, இப்படி ஜனங்கள் எல்லாம் பாவம் பண்ணிட்டாங்களே, இதனால அவன் வாழ்க்கையில் துக்கம். அவன் தவறு பண்ணல, மோசே தவறு பண்ணல. ஆனா சில நபர்கள் தவறு செய்ததுனால அவன் வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லாம சோர்ந்து போய் இப்படி நடத்தி கொண்டு போறது, எப்படி பண்றது அப்படிங்கிற அந்த ரொம்ப போராட்டத்தோடு கூட அவன் நெருக்கப்படுகிறான், அவன் ஒடுக்கப்படுகிறான். சமாதானமே இல்லை. இவனுடைய வாழ்க்கையில் வந்தது அல்ல இது, மற்ற ஜனங்கள் நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் அவன் வாழ்க்கையில் வந்து அதாவது சமாதானம் இல்லாம நெருக்கப்படாம முன்னால போக முடியாம கர்த்தரை கைவிட்டுருவாரோங்கிற பயத்தோடு கூட அங்க தேவ சமூகத்துல அமர்ந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நம்ம பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் போட்டு அங்க போய் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு வர்றான். கர்த்தரை கூட பேசுறாரு, அவன் கூட முகமுக போய் பார்க்கிறாரு. முன்னால போகும்போது மகிமை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இருக்கிறத ஜனங்கள் பார்க்கிறாங்க. உள்ள போகும்போது எழுந்திருந்து ஜெபம் பண்றாங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரே போராட்டம், ஆண்டவரே என்னை கைவிட்டு அந்த ஜனங்களை கைவிட்டு விடுவீங்களா, நாங்க தொடர்ந்து போனா என்ன கூட நீங்க பேசுறீங்க, என் ஜனங்கள் வெற்றிக்கப்பட்டு போய்விடுவார்களோ என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு நடுக்கத்தோடு கூட அந்த ஜனங்களுக்காய் விண்ணப்பம் பண்ண. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏன் சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை வாங்குற வரை அமைதி அங்க காத்திருக்கிறதுனா, ஜனங்கள் தவறு செய்து ஜனங்கள் அந்த வழி நடத்தக்கூடிய நபர்கள் இல்லாத நேரங்களிலே வழி விலகி தன் இஷ்டத்தின்படியாய் செய்ததுனால கோபப்பட்டு ஜனங்களை அழிக்கும்படியாய் தேவன் வந்து விட்டார். ஆனா ஆண்டு சமூகத்தில் திறப்பில் என்று மோசே சொல்றார், ஆண்டவரே நாங்க தொடர்ந்து போனோம்னா உம் சமூகம் எனக்கு தேவை. நாங்க போகும்போது எல்லா ஜனங்களும் பார்த்து பயப்படணும்னா நீங்க உங்க பிரசன்னம் எங்க மத்தியில் இருந்துச்சுன்னா தான் பார்த்து பயப்பட வருமே தவிர, இல்லைன்னா போற வரவனால எட்டி வச்சுட்டு போவான், போற வரவனால மிதிச்சுட்டு போவான், போற வரவனெல்லாம் என்னை ஒடுக்க நினைப்பான். அதனால இங்கிருந்து நான் கிளம்பணும்னா உங்க ஆசீர்வாதம் இல்லாம உங்க சமூகம் எனக்கு முன்பாய் வராதபடிக்கு இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க தேவை ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே கேட்கும்போது தான் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. எங்க நாங்க இங்கேயே இருந்துறோம், வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இங்கேயே இருந்துறோம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். நீர் எங்களோட நீங்க எங்களோட வந்தா மட்டும்தான் ஜனங்கள் மத்தியிலே கிருபை, நீங்க எங்களோட வந்தா மட்டும்தான் தொழில்களில் ஆசீர்வாதம், நீங்க எங்களோட வந்தா மட்டும்தான் உமது வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, என்னது சந்தோஷம் கிடைக்கும். நீங்க வராம இருந்தா வாழ்க்கையா இருக்கும், அது நரக வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவரே உம் சமூகம் எங்களுக்கு முன்பாய் வருவதாக. சகல ஜனங்களும் எங்களை பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி அவர்கள் பயப்படக்கூடிய பயம் நீங்க எங்கூட வரும்போது தான். இல்லாவிட்டா நான் போய் பேசுற திறமையினால என் தொழில் வளராத ஆண்டவரே, நான் போய் செய்யறதுனால என் தொழில் முன்னேறாத ஆண்டவரே, நீங்க என் குடும்பத்தில் வராமட்ட என் குடும்பத்தில் சமாதானம் இருக்காத ஆண்டவரே, அதனால உம் சமூகம் எனக்கு முன்பாய் வருவதாக. அதான் எனக்கும் உங்களுடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா இப்படியே பூமியில் ஜனங்கள் எல்லாம் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வாக்கின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அது சொல்ற ஆண்டவர் சொல்றாரு,
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான். அந்த 14வது வசனம் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறது. எதுனாலாம் நம்ம ஒருவேளை தவறு பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போகிறதுக்கு முன், ஆண்டவரே ஒருவேளை நான் பண்ணியிருக்கலாம்ப்பா, ஆனால் சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவம் எதுக்கு கொடுக்காருன்னா, ஆண்டு சமூகத்தில் மனம் திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காய், மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தை போராடின அந்த மோசேக்காக கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லையா? வாழ்க்கையில ஏதோ வாழ்க்கை போயிட்டே இருக்குது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை அப்படின்னா, ஆண்டவர் இந்த நாளிலே மோசேயுடைய வாழ்க்கையை செய்தது போல மனம் திரும்பி, ஆண்டவரே சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும், இல்லாவிட்டா அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்ப்பா, நான் இல்லாவிட்டா நான் நாங்கள் தொழில் செய்த ஆசீர்வாதமாக இருக்காது ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காதுப்பா, நான் கை செய்கிற எல்லா ஆசீர்வாதமாக இருக்காது ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னோடு கூட நீ வருவீராக. நீங்கள் வரும்போது தான் எல்லா ஜனங்களும் எங்களை பார்த்தா பயப்படுவாங்க, எல்லா ஜனங்களும் எங்களை மரியாதையோடு நடத்துவாங்க. இல்லாட்டினா நாங்கள் இழிவுபடுத்தப்படவும் மிதிக்கப்படவும் குப்பை, அதாவது சாரமற்று போன உப்பை போல அநேகரால் மிதிக்கப்படுகிற ஜனங்களாய் மாறி விடுவோம்ப்பா, சமூகம் எனக்கு முன்பாய் வருவதாக. அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் இதனால சொல்லி அனுப்புகிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்க ஜனங்கள் புது பலன் அடையும்படியாக கடந்த நாட்களில் செய்த எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுத்து, நம்பாம போன காரியத்தை எல்லாம் விட்டு கொடுத்து ஆண்டு சமூகத்தில் ஒப்புரவாகும். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய அவர் சொல்ற வாக்குத்தின்படியாக, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. எல்லா நெருக்கத்தையும் எல்லா போராட்டத்தையும் எல்லா மன உளைச்சல்களையும் அவர் நீக்கி மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரும். இளைப்பாறுதல் என்று சொன்னால் ஓய்ந்திருத்தல், இளைப்பாறுதல் என்று சொன்னால் அமைதியா இருத்தது. வேலை, அதாவது ஓய்வு நாள்னு சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க, 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், 7ஆவது நாள் ஓய்ந்து இருக்கிற மாதிரி, அதுதான் இளைப்பாறக்கூடிய நாள் அப்படிங்கிற பேர். அப்படின்னா வேலையே இல்லாம, மன சஞ்சலமே இல்லாம, தவிப்பு இல்லாம சமாதானமா இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் இளைப்பாறுதல் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையை காணப்படும் எல்லா சோர்வுகளையும் எல்லா சஞ்சலங்களையும் எல்லா பயங்களையும் தடுப்புகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். மோசேயுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தது போல ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் போட்டு என்ன பண்ணானமா, அனுதினமும் அங்கே அந்த வசனத்தை வாசிக்க 32வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிக்கல. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, 32:7, மோசே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். சரி, 33:7 வாசிங்க. 33:7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடும் யாவரும் அந்த பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு. அதுவரை கூடாரம் எங்கிருந்தது? ஆசரிப்பு கூடாரம் எங்கிருந்தது? பாளையத்துக்குள்ள இருந்தது. அதுவரை கூடாரம் எங்கிருந்தது? பாளையத்துக்குள்ள இருந்த கூடாரத்தை அவன் பெயர்த்து கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியே போட்டான். ஏன்னா கர்த்தர் அந்த பாளையத்துக்குள்ள வரல, இறங்கல, அதனால ஏன்னா தவறு செய்திருந்தாங்க. அதனால மோசே அந்த கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் போட்டு தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரோடும் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அடுத்த வசனம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். அப்ப தவறு செய்த இடத்திலிருந்து கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாதனால மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட்டு அங்கே தேவனோடு கூட உறவாடி தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு அந்த சமூகத்தில் வந்து மன்றாடி ஜெபம் பண்ணும் போதுதான், ஏன்னா தவறு செய்த ஜனங்கள் கர்த்தர் அந்த இடத்துல இடைபடல,
உடனே மோசே கூடாரத்தை கொண்டு போய் போட்டு அங்கே அந்த யாரெல்லாம் கர்த்தரை தேடணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் பாளையத்துக்கு வந்தார்கள். பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த மோசேயுடைய வாக்கின்படியாகவே, நீ சொல்றபடியாகவே உன் கூட வர்றேன், நீ முன்னால போ, உன்னை பேச சொல்லி அழைத்து இருக்கிறேன், நீ செய்த தவறுகள் எல்லாம் மன்னிச்சு இந்த ஜனங்களை திரும்ப நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொன்ன இடம்தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தம் தான் நம்ம இந்த நாளில் வாசித்தோம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம சும்மா ஆஸ்வதிக்கிற தெய்வம் அல்ல, ஏதோ வாக்குத்தத்தம் மாசம் கொடுக்கிற தெய்வம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கையிட்டு நீங்க ஆண்டு சமூகத்தில் மன்றாடி, ஒருவேளை வாசம் பண்ண முடியாத இடத்துல உங்க கூடாரம் இருந்துச்சுன்னா பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவார். மோசையோடு இடைப்பட்டது போல உங்க வாழ்க்கையில் இடைவிடுவார். உங்க கூட எப்படி புதுமைப்படுத்தினா அதே போல மோசையோட முகமுகமாய் பேசி அவனோடு கூட வாக்குத்தத்தங்களை உடன்படிக்கையும் செய்து அந்த ஜனங்களை கானான் வரை கொண்டு சென்றது போல இந்த நாளிலும் உங்களையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏதோ ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மோசே எப்படி தன்னுடைய ஜெப நிலையை மாற்றினான், எப்படி தேவ சமூகத்தில் பிரசன்னத்தை இழந்து போன இடத்துல இருந்து பிரசன்னத்துக்காய் வேற இடத்துல போய் காத்திருந்தானோ, தேவ சமூகத்தில் காத்திருந்தானோ, கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தானோ, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து அவனை வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது போல நீங்க இருக்கிற அந்த பாவ சூழ்நிலையிலிருந்து உங்களை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த வாக்கின்படியாகவே உங்களை வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வழிக்கு அவன் கொண்டு வந்து தூதனை முன்பாக அனுப்பி அவர் சொன்னாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அது மாத்திரம் இல்ல, உன்னை பேச சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை எல்லாம் அப்படி சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து மோசையை நடத்தினது போல உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக எல்லாம் அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே அடிக்கடி கேட்கிற வார்த்தை தான். ஆனால் எந்த சூழ்நிலையில எப்படி ஆண்டவர் நம்மை வெறுத்திருந்தாரு, ஆனா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி எப்படி வாக்குத்தத்தம் பண்றாருன்னா, நீங்க அந்த தவறிலிருந்து மாறி அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் தேவன் வாசம் பண்ண முடியாத இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பாய் போட்டு நீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை சந்திக்க போகும்போது கர்த்தர் அந்த பாவமாய் இருக்கக்கூடிய ஜனங்களை விட்டு அந்த கூடாரத்தை மாற்றி, ஏன்னா தவறு செய்த ஜனங்களோடு கூட நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணா என்ன ஆகணும், பிரசன்னம் இருக்காது. அதனால தான் அவன் தனியா போய் ஆண்டவர் பிரசன்னத்தை வாங்கி கொள்ளுகிறான். பாவியோடு சேர்ந்து நாமளும் இருந்து கொண்டு ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராகன்னு கேட்டா இருக்க மாட்டாரு. நாம் தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில அவன் சொல்றாரு, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குதுப்பா. அப்படி ஆண்டு சமூகத்தில் மன்றாடும் போதுதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் வழியை மாற்றி, உங்களுடைய எண்ணங்களை மாற்றி, உங்க செயல்களை மாற்றி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பியுங்கள். எதுங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து பிரசன்னத்தை இழக்க பண்ணினதோ அதிலிருந்து நீங்க நீங்கி ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்க முறையிட ஆரம்பிச்சீங்கன்னா, மோசையோடு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய மாறும். அந்த வாக்குத்தத்தம் என்னுடையதாய் மாற ஆண்டு சமூகத்தில் மன்றாடுவோம், முறையிடுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து இந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று எல்லாரும் அறியப்படத்தக்கதாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழ்ந்து எல்லா ஜனங்களும் நம்மை கண்டு பயப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்ம கூட இருந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்ம கூட அவன் வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த நாளில் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இளைப்பாறுதல் இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் நீக்கி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம் சத்தத்துக்கு செவி கொடுத்து உமது விருப்பத்துக்கு படியாய் வாழ உதவி செய்ய. அநேக ஆரோன்கள் அநேக வழி மாறி நடத்தி இருக்கலாம்ப்பா. அநேக மோசையுடைய வழியை சொல்றதை கேட்க முடியாதபடிக்கு அநேக ஆரோன்கள் வழி மாறி பண்ணி இருக்கலாம்.
அந்த வழிமாற்றத்தின் நிமித்தம் வந்த தவறுகள், அந்த வழிமாற்றத்தின் நிமித்தம் வந்த இழப்புகள், தேவ கோபங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி திரும்ப வணைந்து கொள்வீராக. தேவ ஜனங்களை வழிநடத்த தவறாய் வழிநடத்தின அந்த ஆரோனை போல சரி நான் வழி நடத்தி இருக்கலாம்ப்பா, எல்லாவற்றையும் மனம் மாறி மன்னித்து இந்த பிள்ளைகளை திரும்ப மோசே இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பீராக. திரும்ப நேரு வழியாய் நடத்துவீராக. நீர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பீராக. இந்த நாளிலும் கர்த்தர் சொன்ன வாக்கின்படியாக ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன வாக்குத்தின்படியாக ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.